பாவம் வந்தாதான் ஒரு ஆடு அவங்க பலியிடுன்றது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு சின்ன கனி புசிச்சதுனாலேயே ஆண்டவர் அந்த இடத்த விட்டு அவங்கள துரத்தணும், ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் சாபம் கொடுக்கணும், அடுத்தது ஒரு ஆள் அடிக்கப்படணும், ஒரு சின்ன கனி சாப்பிட்டனாலயா? நான் இந்த கேள்வியை எழுப்புறவங்கள்ட்ட. ஏன்னா எல்லா இடங்களிலுமே மேலோட்டமா தான் இந்த காரியத்தை சொல்றாங்க. ஒரு கனியை அவங்க புசிச்சனால அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, அவங்க ஆண்டவர் துரத்திட்டாரு. நான் கேட்கிறேன், ஒரு சின்ன கனினால இவ்வளோ ஒரு பெரிய சாபம் இந்த உலகத்துல வரணுமா? இனி நம்ம கொஞ்சம் டீப்பா நம்ம இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த கனியை புசிக்காத, அது நன்மை தீமையை அறியத்தக்க கனி அப்படின்றாரு. யார் அந்த கனி? எது அந்த கனி? ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுதான் அந்த கனி. ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. இந்த கனியை நீ புசிக்காத, இவனுடைய வார்த்தையை நீ